ஹே கைஸ், ஐ எம் பேக் வித் அமேசிங் டியூட்டோரியல். இன்னைக்கு கூட ஒரு செம்மையான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ நம்ம மோஸ்ட்டாக சாங்ஸ்லாம் கேட்டு வைப் பண்ணும்போது, அதோட க்ரூப் பண்ணும்போது மோஸ்ட்டாக என்ன ரொம்ப கவனித்து இது பண்ணுறோன்னா, அந்த சாங்கோட ரிதம் இருக்குது இல்லையா? ரிதம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் வந்து ஒரு சாங்கில் ப்ளே பண்ணுது. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விஷயத்துக்காக சாங்ஸை ரசிக்கலாம். அதோட லிரிக்ஸாக இருக்கட்டும், அதோட பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும். பட்டு அது எல்லாத்தையும் ஒரு மாதிரி ஜெல் பண்ணி லைக் ஒரு லைனப்பில் கொண்டு போகிறது பார்த்திங்கன்னா ரிதம் தான். ரிதம் இல்லைனாலும் ஒரு நம்ம இவ்வளோ நாள் வைப் பண்ணி இந்த பாட்டில் ரிதம் தூக்கிட்டா நம்மளுக்கு அந்த டான்ஸ் மோடே வராது. ஸோ ரிதம் இஸ் ஸோ இம்பார்ட்டண்ட் இல்லையா ஒரு சாங்க்கு வந்து. ஸோ அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான இருக்கிற எலிமெண்ட்டை வந்து நம்ம அப்படியே சும்மா ஏதோ லேஸாக விட்டுற முடியாது. இப்போ நம்ம ஃபிலிம் சாங்ஸ்லாம் கேட்டு இது பண்ணிவிட்டு, இப்போ நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ண ட்ராக் போட்டுட்டு நம்ம ஒரு ஃபிலிம் சாங்கை போட்டால், ஃபிலிம் சாங் வந்து நல்லா அந்த வெயிட்டாக கேட்கும். பார்த்துறீங்கன்னா தெரியும், நல்லா அந்த லவுட்னஸ் இருக்கும், அந்த பேஸ் அண்ட் கிக்லாம் அப்படி வெளியில் வந்து பஞ்ச் அவுட் ஆகும். பட் நம்ம சாங்கில் வந்து அந்த மாதிரி இருக்காது. நம்ம போய்ட்டு ஒன்று கிக்க வால்யூம் ஏற்றுதில்ல, பேஸ் வால்யூம் ஏற்றுனா மிக்ஸு மட்டியாகி அந்த பாட்டே கேட்குற மாதிரி இருக்காது, ஜோக்காகிடும். பட் எப்படி ஃபிலிமில் மட்டும் அப்படி ஒரு டைட்னஸ், அப்படி ஒரு இது அச்சீவ் பண்ணுறாங்க. நல்லா இருக்கு இல்லையா, அந்த வைப்பு வந்து அவங்க கொண்டு வர்றாங்க. நம்ம சாங் வந்து நல்லா இருந்தாலுமே நம்மளால் அந்த கிளாரிட்டியான ஒரு அவுட்புட்டை கொண்டு வர முடியலையேன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். இன்றைக்கி ஐ எம் ரெடி டு ரிவீல் தட் சீக்ரெட். ஓகேங்களா? நானும் ஒரு பிகினராக இருக்கும்போது ரொம்ப போட்டு மண்டையெல்லாம் உடைச்சிருக்கிறேன். என்ன பண்ணுறாங்க, ஏது நடக்குது அப்படின்ற மாதிரி. இட் டுக் மீ டைம். ஸோ அப்புறம் இவ்வளோ தான் விஷயமா அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ நான் ஒரு சாம்பிள் பண்ணியிருக்கிறேன், இது சும்மா கேளுங்க. நானும் மதித்தேன், எந்த நெஞ்சில் ஊஞ்சல் கட்டி ஆடிக்கொண்டு இருக்கிறாய், எனக்குள் புகுந்து எங்கே நீயும் ஓடிக்கொண்டு இருக்கிறாய். அழகாய் நானும் மாறுகிறேன், அறிவாய் நானும் பேசுகிறேன், சுகமாய் நானும் மலருகிறேன், உனக்கேதும் தெரிகிறதா? ஸோ கேட்டிங்களே அந்த சாம்பிளை எப்படி இருந்துச்சு? சாஃப்ட் அண்ட் செட்டில்டு, அதுக்கு தேவையான அளவுக்கு அந்த பஞ்ச் அண்ட் பீஸ்னஸ் ரொம்ப லவுடாக போய் டமால் டிமில்னு கேட்காம எவ்வளோ க்ளீனாக இருந்துச்சு பார்த்தீங்களா? ஒன்ஸ் போர் அந்த ரிதமை நல்லா கவனிச்சு கேளுங்க. ஸோ எவ்வளோ ஜென்டில் அண்ட் நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு பாருங்கள். நல்லா அந்த கிக்கோட இதுவும் உடனே நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, பயங்கரமாக போயிட்டு தலைவன் வந்து உள்ள ப்ராசஸிங் ஒர்க்லாம் பண்ணியிருப்பாப்புல்ல, இக்யூ கம்ப்ரெஷன் அது இதுன்னு பேரலல் கம்ப்ரெஷன்லாம் பண்ணியிருப்பேன். நீங்கள் பார்த்துடலாமா என்ன இருக்குது, என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு. செம்மையாக பண்ணியிருக்கிறேங்க, பயங்கரமான இக்யூ எஸ்எஸ்எல் கம்ப்ரெசர் அது இதுன்னு பயங்கரமாக போட்டிருக்கிறேன் பாருங்கள். ஒன்றுமே இல்லையா? கிக்கில் ஒன்றுமே இல்லையா? ஒரே ஒரு சேனல் இக்யூ, அதை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை. ஆனால் எப்படி போடும் போது அந்த சாங்க்கு அவ்வளோ க்ரூவியாக ஜெல்லாக இருக்குது, மியூசிக்கோட நல்லா அந்த டைட்னஸ் இருக்குது கிக்கில். புகுந்து எங்கே நீயும் ஓடிக்கொண்டு இருக்கிறாய், அழகாய் நானும் மாறுகிறேன், அறிவாய் நானும் பேசுகிறேன், சுகமாய்
எல்லாம் மண்டையை போட்டு இப்போ உடச்சின்னு இருப்பீங்க, நம்மளும் இப்படி தான் பண்ணுறோம், ஆனால் இந்தமாரி கேட்க மாட்டேங்குது அப்படின்ற மாரி. நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்த சொல்லித்தரேன். இதுக்கப்புறம் நீங்கள் போட்டு மண்டையெல்லாம் உடச்சிக்க தேவை. என்னோடய சேனலோட மெயின் விஷயம் என்னென்னா, யூடியூப்பில் லேக்ஸ் ஆஃப் வீடியோஸ் இருக்குது, ஓகேங்களா. ஹவு டு கிக், ஹவு டு என்னென்னமோ டெக்னிக்ஸ் இருக்குது. நீங்கள் போவீங்க, பார்ப்பீங்க, பார்த்துட்டு ஒன்றே அவர் சொன்னார் ஒரு 20 ஹெர்ட்ஸில் வந்து ஒரு இதோ போடு, கட்டை போடு, 50 ஹெர்ட்ஸில் தூக்கு, ஒன்றையும் 1Kல மிட்டை தூக்கு, அது இதுன்னு ஏகப்பட்ட டெக்னிக் சொல்லுவாங்க, ஓகேங்களா. நீங்களும் அதை பார்த்துட்டு வந்து உங்களோட கிக்கில் அதெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா சுத்தமாக அது ஒர்க் அவுட்டே ஆக போகிறதில்ல, 100% ஒர்க் அவுட் ஆக போகிறதில்ல. என்னோடய டியூட்டோரியல் வந்து அந்த மாதிரி 10ஓட 11 போய் நின்றுடக்கூடாது. நான் போட்ட எல்லா வீடியோஸும் பார்த்திங்கன்னா எல்லாமே யூனிக்காக இருக்கும். இதுக்கு முன்னாடி யாருமே டீச் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட டாபிக்ஸ் நான் எடுத்து உங்களுக்கு நுணுக்கமாக சொல்லி தரேன் ஒவ்வொரு விஷயத்தையும். ஸோ ஏன் அவங்க சொல்லித்தரதெல்லாம் வந்து உங்கள் இதில் அப்ளை பண்ணால் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதுன்னா, இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட், ஓகேங்களா. அவர் வச்சுருக்கிற சாம்பிளுக்கு அந்த EQ டெக்னிக் வந்து ஒர்க் அவுட் ஆகும், ஓகேங்களா. அந்த கிக்கை வச்சு தான் அவர் வந்து உங்களுக்கு டீச் பண்ணுறாரு. ஒரு சாம்பிள் வச்சுருக்காருன்னா அந்த சாம்பிளுக்கு இது பண்ணால் நல்லா இருக்குன்ற மாதிரி டீச் பண்ணுறாங்க. அதில் பாதி பேர் யூடியூப்லேயே போய் பார்த்துட்டு திருப்பி யூடியூப்லேயே ஒரு வீடியோ போடுவாங்க. பட் ப்ராப்பர்லி ட்ரெயின்டு நிறைய சாங்ஸ் மிக்ஸ் மாஸ்டர் வந்து பண்ணி அனுபவம் இருக்கணும், நிறைய இது இருக்குது. இப்போது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா என்கிட்ட இப்போது சாங் மிக்ஸ் மாஸ்டர் வரும்போது நான் பண்ணும்போது ஐ டோன்ட் டேக் 1 வீக் ஆகும், 2 வீக்ஸ் ஆகும், அப்படி இல்லை. நான் ஒரு சாங் மிக்ஸ் வைக்கிறப்போ ஐ வில் ஜஸ்ட் சிட் 1 டே ஃபார் அ மிக்ஸ். ஒரு நாள் உட்காந்து மிக்ஸ் பண்ணிவிடுவேன். எனக்கு அந்த பேலன்ஸிங்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும். அந்த சாங்கை ஃபஸ்ட்டு சாங் ஒரு ஃபுல்லாக கேட்டுருவேன். கேட்கும் போதே மைண்டில் நிறைய கால்குலேஷன் ஓடிடும். உடனே செகண்ட் டைம் போட்டு அதோட பேலன்ஸிங்லாம் போட்டு அப்புறம் மற்ற ப்ராசஸிங் ஒர்க்லாம் பண்ணிவிடுவேன். பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்து கேட்கும்போது ஏதாச்சும் கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கரெக்ஷனை பண்ணிவிட்டு ரெடி டு மாஸ்டர், அவ்வளோதான். மேக்ஸிமம் ஒரு சாங்க்கு செலவு பண்ணுற நேரம் பார்த்திங்கன்னா ஒரு 2 to 4 hours மேபி, அவ்வளோதான். பட் நம்ம என்னடா இது உங்களுக்கு ஒன்றே வியர்டாக இருக்கும், என்ன இது ஒரு பாட்டுன்றது ஒரு வாரம் இல்லை ஒரு 3 நாள் ஆகணும் பொறுமையாக, அப்படி கிடையாது கைஸ். நம்ம எதுவுமே போட்டு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ஆக்கி அப்படி கஷ்டப்பட்டு செய்யணுன்றது இல்லை. மியூசிக்ன்றதே ஒரு என்ஜாய்மெண்ட் தான். ஜாலியாக வைப் பண்ணிகிட்டே மிக்ஸ் பண்ணிட்டு போயிடணும். ஒரு ஆடியன்ஸ்க்கு வந்து அதை கேட்கும்போது நல்லா க்ளீனாக இருக்கணும். அண்ட் தென் நம்ம க்ரியேட்டிவிட்டி திங்ஸும் அதுக்குள்ளே இருக்கணும். மிக்ஸில் ஒரு மொக்க பாட்டாக இருந்தால் கூட அதை மிக்ஸ் பண்ணுற விதத்தில் சூப்பராக நம்ம கேட்க வச்சிடணும், ஓகேங்களா. ஸோ ஐ டூ இந்தமாரி தான் நான் வந்து மிக்ஸ் வந்து பண்ணுவேன் யூஸ்வலாக. ஒரு கொஞ்ச நேரத்தில் உட்காந்து படப்படன்னு மிக்ஸ் பண்ணிவிட்டு இருந்துச்சுப்பேன். போட்டு ரொம்ப நோண்டிட்டு ஐ டோன்ட் இப்போ நானே ப்ரோக்ராம் பண்ண சாங் நானே இது பண்ணதுன்னா எனக்கு இன்னும் மிக்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்கிட்ட கேட்பாங்க, லைக் எப்படி வந்து நீங்கள் உடனே டக்குன்னு பண்ணுறீங்க, என்னால் பண்ண முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. ஸோ நான் சொல்லுவேன், நான் ப்ரொடக்ஷன்லேயே பாதி வேலையாக முடிச்சிடுவேன், ப்ரொடக்ஷன்லேயே மிக்ஸ் பண்ணிவிடுவேன். பிகாஸ் when I take the sample right, அந்த சாம்பிளில் வந்து நான் சூஸ் பண்ணும் போதே அது வந்து எனக்கு மிக்ஸில் வந்து வேலை இல்லாத மாரி சாம்பிளாக சூஸ் பண்ணுவேன். ரொம்ப போயிட்டு EQ பண்ணின்னு அதை பண்ணின்னு இது பண்ணின்னு இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். இப்போ கிளைண்ட் வந்து வருதுன்னா வாட் வில் ஐ டூ, என்னோடய மிக்சிங் டெக்னிக்ஸ்லாம் அப்ளை பண்ணி இது பண்ணுவேன். இப்போ நானே அதை ப்ரோக்ராம் பண்ணி மிக்ஸ் பண்ணுறப்போ நான் ப்ரோக்ராமிங்லேயே நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும் என்னோடய ப்ராஜெக்ட். எனக்கு கச்சா மச்சான்னு இருந்தாலும் சுத்தமாக பிடிக்காது. ஸோ மிக்ஸில் வந்து எனக்கு வேலை ரொம்ப கம்மியாக இருக்கிற மாரி நான் பார்த்துப்பேன். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் எனக்கு மிக்ஸ் பண்ணுறது. என்னோடய ஓன் ப்ரொடக்ஷன்ஸ்லாம் நான் அப்படி ஊதி தள்ளிட்டு போயிடுவேன், டக்குன்னு பண்ணிவிட்டு உடனே மாஸ்டரிங் ப்ராசஸ் போயிடுவேன். ஸோ நீங்களும் அந்தமாரி வந்து நல்லா செம்ம ஷார்ப்பாக ஆகணும், மிக்ஸில் நல்லா ஏர் ட்ரெயின்ட் ஆகணுன்றதுக்காக தான் இவ்வளோ எஃபர்ட் போட்டு ஐ எம் டேக்கிங் திஸ் வீடியோ. சரி என்னடா உடனே இப்போ மற்ற சேனல்ஸ் மாரி நான் என்ன பண்ண முடியாது, எனக்கு போயிட்டு உடனே ஒரு EQ விடுங்க, இதை போடுங்க, கம்ப்ரஸர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் அது சுத்த டைம் வேஸ்ட்டு, எனக்கு பயங்கரமான வேஸ்ட்டு, உங்களுக்கும் வேஸ்ட்டு. அதை பார்த்து உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டும் வர போகிறதில்ல. அந்த இதெல்லாம் போய் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா
பட் என்ன பண்ணலாம் இப்போ இந்த வீடியோவோட பாயிண்ட் என்ன, நம்ம சாங் வந்து நம்ம கிக் அண்ட் பேஸ் வந்து நல்லா டைட்டாக மற்ற இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் மாரி கேட்கணும்னா என்ன டெக்னிக் இருக்குது. இப்போ வந்து ஒரு மிக்சிங் மாஸ்டரிங் லைக் அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறத விட இப்போ எல்லோரும் ஒரு மியூசிக் ப்ரொடியூசராக யோசிங்க. ப்ரொடியூசர் கையில் தான் எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து நல்ல கிக் நல்ல பேஸ் வந்து கொடுத்தா மட்டும்தான் அது போய் நல்லா அந்த சாங்கோட க்ரூ ஆக போகுது. கண்ட கிக்கியோ இல்லை ஒரு ஏதோ ஒரு சாம்பிளை சூஸ் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் உள்ளே போட்டு மிக்ஸ் இன்ஜினியர் பார்த்துப்பாருன்னா எவ்வளோ தான் அவரும் ஈக்கியூவில் போட்டு ஈக்கியூ கீத்தினி இறக்கியிருந்தா பாயிண்ட்டே இல்லை, இட்ஸ் வேஸ்ட்டு. நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியல் அந்த கிக்கு வந்து நிறைய ஆர்டிஃபிஷியல் சேர்க்குறீங்க. அதோட ஒரிஜினலாகவே நல்ல கிக் போட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சது. போயிட்டு ஆர்டிஃபிஷியலாக அது இதுன்னு பண்ணிகிட்டு இருந்தால் அந்த ஃப்ரீக்குவென்சி ஏற்றினி இறக்கிருந்தால் அது டோட்டலாக சொதப்பில் தான் முடிய போகுது. ஸோ இந்த வீடியோவில் எப்படி ஒரு நல்ல கிக்கை வந்து சூஸ் பண்ணணும், நல்ல பேஸை சூஸ் பண்ணணுன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? இப்போது சாரி இப்போது நீங்கள் வந்து ஒரு சாங் வந்து உங்களுக்கு திடீர்னு ஐடியா வருது. ஓகேங்களா? நான் இந்த மியூசிக் ப்ரொடக்ஷனை பற்றி உங்கள்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன். இந்த விஷயத்தில் நீங்கள் கோட்டை விட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் ஒரு நல்ல மியூசிக் ப்ரொடியூசராக ஆகவே முடியாது, தலைகீழன்னு இருந்தாலும். சரிங்களா? ஐடியா இஸ் மோர் ப்ரெஷியஸ். நீங்கள் மிக்ஸ் மாஸ்டரில் ரொம்ப இது பண்ணலாம், அதில் எப்படி சொல்கிறது, உங்கள் கவனம் ஃபுல்லாக அதில் இருக்கலாம். மிக்ஸ் நல்லா வரணும், அதுவும் நல்லா வரணும்னு எல்லாம் குட். பட் ப்ரொடக்ஷனில் வந்து நீங்கள் அதை விட கவனமாக இருக்கணும். நீங்கள் ப்ரொடக்ஷன் நல்லா பண்ணால் தான் உங்களுக்கு அவுட்புட் வந்து நல்லா இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஐடியா வர்றப்பவே நீங்கள் வந்து வாசிச்சிடுங்க. அப்போ போய்ட்டு நான் ஒரு நல்ல கிக் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துட்டுருக்கோம், பட் நான் நல்ல சாம்பிளை தேடுறேன்னு சொல்லிட்டு வாழ்க்கையை தொலைச்சவங்க பல பேர் இருக்கிறாங்க. போயிட்டு ஒன்று ஒன்றா தேடின்னு இந்த கிக் நல்லா இருக்கா, அந்த கிக் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்குது டைம் வேஸ்ட். உங்களுக்கு ஐடியா வரும்போதே நீங்கள் வந்து வாசிச்சிடுங்க. வாட் எவர் ஐடியா கம்ஸ் ஃபார் யூ ஆர் ரிதம், எந்த பியானோ பீஸ் ஐடியா பிஜிஎம் வருதோ வாசிச்சுட்டு நீங்கள் அது அந்த டைம் அது கூட பீஸ் கூட க்ரூ பண்ணுறதுக்கு எனி ரிதம் பேட்டர்ன் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. டோன்ஸை வந்து லேட்ரான் நீங்கள் மிடியாக இருக்கிறதுனால லேட்ரான் வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சாம்பிள் கிக்கை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸோ அப்போது வந்து உங்களுக்கு நல்ல உங்கள் மியூசிக் நீங்கள் பண்ணி வச்சுருக்கிற அந்த மியூசிக் ட்ராக் இருக்குல்ல, எந்த கிக்கு போய் நல்லா அதுக்கு சூட் ஆகுதுன்னு பாருங்கள். எனக்கு ஈக்யூவில் வந்து வேலையே இருக்கக்கூடாது அப்படின்ற மாரி ஒரு கிக்கை வந்து நல்ல சாம்பிளை வந்து தேர்ந்தெடுக்கணும். சும்மா ஒரு டம்மி சாம்பிள் அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஆர் இந்த பாருங்கள் மோஸ்ட் லாஜிக். இப்போ இதை போய் நான் இந்த பாட்டுக்கு வாசிச்சேன்னா என்ன ஆகும் இமேஜின் பண்ணி பாருங்கள். எந்த நெஞ்சில் ஊஞ்சல் கட்டி ஆடிக்கொண்டு பாருங்க சுத்தம் அப்படியே கரு புரு என்னமோ சவுண்ட் வந்துட்டுருக்கு. ஸோ இந்தமாரி கிக்கை நீங்கள் போட்டுட்டு உடனே ஈக்கியோவில் போய் நோண்டிக்கிட்டு இருந்தால் டைம் வேஸ்ட். ஓகேவா? ஸோ ஒரு நல்ல சாம்பிளை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சுது. ஸோ அப்போது நல்ல சாம்பிள் போட்டுட்டு அப்போது ஈக்கியோவில் எதுவுமே தொட தேவையில்லையா, கம்ப்ரெஷனே பண்ண தேவையில்லையானா பண்ணணும். அதுக்கு வந்து ரொம்ப வேலை நிறைய அது வந்து நீங்கள் அதுக்கு கொடுக்க தேவையில்லை. உங்களுக்கு மிக்ஸில் போய் நீங்களும் மண்டே உடச்சிக்கணும் அவசியம். சூஸ் பண்ணும்போதே நீங்கள் உங்கள் இன்ஜினியருக்கோ இல்லை நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்களோ க்ளீனான ஒரு ப்ராடக்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணிடுறீங்க அங்கே. ஓகேவா? ஸோ இப்போ நல்ல ஒரு கிக்கை வந்து போட்டாச்சுன்னா அதில் என்ன பண்ணணும், ஓடிக்கொண்டு இருக்கிறார் அழகாய் நானும் மாறுகிறேன், அறிவாய் நானும் பேசுகிறேன், சுகமாய். இப்போ இந்த கிக்கில் வந்து வாட் ஐ எம் டூயிங், இந்த கிக்கில் எடுத்துகிட்டு ஒரு ஃபேர் ஃபில்டர் ஈக்கியூ ஒன்று போட்டுக்கிட்டு அதில் ஒரு லோ கட் சின்னதாக நான் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டே வரேன். எனக்கு எந்த நீங்கள் நான் இப்போ வந்து ஃபேர் ஃபில்டர் தேர்ட் பார்ட்டி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் லாஜிக் ஸ்டாக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேர் ஃபில்டரில் கொஞ்சம் அட்வான்ஸ்டான டெக்னிக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. அழகாய் நானும் மாறுகிறேன், அறிவாய் நானும் பேசுகிறேன். டூ மச்
போச்சு. இந்த மாதிரி கட்ஸ்லாம் யூஸ்வலாக பண்ணக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப எல்லாம் கீழே வந்து தேவையில்லாத அந்த சப் ஃப்ரீக்வன்சி இருக்கும். ரொம்ப மைல்டாக கேட்குது. நான் அந்த 29 ஹெர்ட்ஸில் ஒரு கட்டை ஒன்று போட்டுடுறேன். ஸோ நீங்கள் இந்தமாரி எந்த கிக்கு எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த கிக்கில் வந்து உங்கள் காதுக்கே கேட்க முடியாத அளவுக்கு ஒரு சப் ஃப்ரீக்வன்சி எப்போதுமே இருக்கும். ஓகேங்களா, அதை வந்து எடுத்துருங்க. ஒரு நாள் வந்து ஐ வில் மேக் அ டுட்டோரியல் விச் ஃபுல்லி டெடிகேட்டட் ஃபார் த கிக். ஓகேங்களா, பட் இது வந்து நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது இதுவே வந்து மோர் தென் இனஃப். ஓகேங்களா, ஸோ இப்போ அந்த கிக் வந்து நைஸ் அண்ட் க்ளீன் அண்ட் டைட்டாக ஆகிடுச்சு. நல்லா டைட் கிக் ஆகிடுச்சு. சும்மா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு லைக் ஒரு பூஸ்ட் மட்டும் ஒரு 1K கொடுத்துருக்கேன். இஃப் யூ கைஸ் உங்களுக்கு வந்து தேவை அப்படின்ற பட்சத்தில் நீங்களும் போயிட்டு வந்து எந்த இடத்துல உங்களுக்கு ப்ரெசன்ஸ் வந்து நல்லா தேவையோ அங்கே பூஸ்ட் கூட பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இங்கே எந்த சினாரியோலையும் தேவைப்படல. மோஸ்ட்டாக அந்த கிக்கோட பீட்டர் டோன் ஒன்று இருக்கும். நல்லா அந்த ஸ்னாரில் தட்டுற மாரி ஒரு டோன் இருக்கும். அது பார்த்திங்கன்னா இந்த 1K இந்த 2K ஹெர்ட்ஸில் வந்து அதோட டோன் வந்து இருக்கும். அங்கே பூஸ்ட் பண்ணிங்கன்னா கூட இன்னும் அந்த கிக் வந்து மிக்ஸில் வந்து கட் த்ரூ ஆகிற மாரி நல்லா ஒரு பஞ்ச் அந்த கிக்லேயே ஒரு ஸ்னார் டோன் இருக்கிற மாதிரி இருக்கும். அதை கூட நீங்கள் பூஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் நல்ல கிக் போட்டதுனால பாருங்கள், நான் இங்கே என்ன பண்ணியிருக்கிறேன், ஒரே ஒரு லோ கட், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. இப்போ நீங்கள் சும்மா ஏதோ ஒரு கிக்கை எடுத்து போட்டுருந்தீங்கன்னா மற்ற யூடியூப் சேனல்லாம் போய் பாருங்கள். ஒன்றும் இதை இப்படி பூஸ்ட் பண்ணுங்கள், இதை இப்படி இறக்குங்க, இங்கே இப்படி தூக்குங்கன்ற அதெல்லாம் தேவையில்லை. அது பண்ணியோ எண்ட் ஆஃப் தி டே அந்த ரிசல்ட் வரப்போகிறது கிடையாது. ஸோ ஒரு நல்ல ஒரு சாம்பிளை போட்டாலே உங்களுக்கு வேலை முடிஞ்சு போச்சு. ஸோ அண்ட் தென் கம்மிங் பேக் டு திஸ் பாயிண்ட், இந்த ரிதமை கவனிங்க ஃபஸ்ட்டு நல்லா. அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சு போச்சு. நார்மல் ஒரு கிக்கு, ஒரு ஸ்னாரு, இப்போ நான் எதுவுமே பண்ணலை. நீங்கள் பார்த்தீங்களா, நார்மல் ஒரு சின்ன ஈக்யூ, ஒரு சின்ன பூஸ்ட் வேணால் கொடுத்துருப்பேன். இப்போ ஸ்னாருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பூஸ்ட் இருக்குது. எனக்கு எங்கே ப்ரெசன்ஸ் நல்லா இருக்குது, கொஞ்சம் அந்த டோன் வந்து ஒரு மிட் டோனோ இல்லை ஒரு ஷார்ப்னஸ், ஸ்னாரில் உள்ள ஒரு ஷார்ப்னஸ் கேட்கணும்னு தேவைப்படுதுன்னா அங்கே மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். மற்ற க்ரேஸியான விஷயங்கள் நான் எதுவுமே பண்ணலை நான் ஆக்சுவலாக. ஏன்னா எனக்கு பண்ண தெரியாதுன்னு கிடையாது, நான் போயிட்டு பண்ணிடலாம். நான் சாம்பிளை எடுக்கும் போதே கட் அண்ட் ரைட் நல்லா இந்த ப்ரொடக்ஷனுக்கு வந்து சூட் ஆகக்கூடிய டோனாக எடுத்து போட்டதுனால எனக்கு வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் வந்து எப்போவுமே அப்ரோச் பண்ணணும். ஒட்டியும் போயிட்டு என்னென்னமோ கிக்கை சூஸ் பண்ணிக்கின்னு இது பண்ணியிருந்தா டோட்டலி இட்ஸ் டைம் வேஸ்ட் ஃபார் யூ. ஓகேங்களா, ஸோ அப்கமிங் சீரீஸில் வந்து வி வில் செக் அவுட் எப்படி இன்கேஸ் ஒரு பேடு வேறு ஏதோ ஒரு கிளைண்ட்டுக்கு பண்ணுறீங்க இல்லை இது பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த கிக் வந்து மாட்டி போச்சு, இல்லை நீங்கள் போட்ட மொக்க கிக்கு தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பாட்டுக்கு எனக்கு அதுதான் வேணும்னா அது எப்படி EQ பண்ணுறது அப்படின்ற டெக்னிக்ஸ்லாம் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், அது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸே கிடையாது கிக்கை EQ பண்ணுறது. பட் இந்த மெயின் திங், இதை எதுக்கு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன்னா, நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் போயிட்டு ஏதோ ஒரு கிக்கு போட்டு எல்லா வாட்டியும் கிக்குக்கு வந்து போய் ஒரு EQ அது இதுன்னு போய் கண்ணா பின்னான்னு பண்ணின்னு இருக்கிறத விட, நீங்கள் சாம்பிள் ஃபிலிமில் உள்ள மியூசிக் டைரக்டர்ஸ் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அப்படி தான். இஃப் தே சூஸ் ஒன் கிக்னால் அந்த ஒரு கிக்கு தான், அந்த கிக்கு வந்து கரெக்டாக அந்த பாட்டில் போய் கணக்கச்சதமாக பொருந்தி இருக்கும். அதில் போய்ட்டு அவங்க க்ரேஸியான விஷயத்தை எதுவுமே பண்ண மாட்டாங்க. அண்ட் தென் ஆட்-ஆன்ஸ் வேணால் பண்ணலாம். லைக் அவங்க மிக்ஸ் இன்ஜினியர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கிக்கில் உள்ள ப்ரெசன்ஸையோ இல்லை அந்த பாட்டுக்கு மேபி ஒரு 2-3 dB வந்து அளவுக்கு அதிகமான சப்போ இல்லை பேஸோ இருந்துச்சுன்னா அது வந்து லைட்டாக கட் பண்ணுவாங்க. இட்ஸ் ரொம்ப சின்ன வேலைகள்லாம் இருக்கும். பட் நீங்கள் பண்ணுற EQலாம் போய் பாருங்கள், அப்படியே திருத்து இப்படியே. நான் ஒரு சிலரோட EQலாம் பார்த்துருக்குறேன் ப்ரொடக்ஷன் போது. என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி சேனல் EQ ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டு வந்து அப்படி கண்ணா வேணான்னு இப்படி ஏற்றுறது, இப்படி பண்ணுறது, எதுக்கு அதெல்லாம் பண்ணுறாங்க அந்தமாரி இருக்கும். ஸோ அந்தமாரி தேவையில்லாத விஷயங்கள் வந்து பண்ணணுன்ற அவசியமே கிடையாது இல்லையா. ஸோ
இதுதான் இன்றைக்கோட டாபிக், ஓகேங்களா? ஸோ இதை பண்ணாலே மோஸ்ட்டாக உங்கள் சாங் வந்து பயங்கரம் க்ளீன் அண்ட் கிளாரிட்டியாக இருக்கும். ஒன்ஸ் மோர் இந்த சாம்பிளை வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் கரெக்டான சாம்பிளை தேர்ந்தெடுத்ததுனால எனக்கு ப்ரொடக்ஷன் மிக்ஸில் வந்து ரொம்ப வேலை குறைஞ்சிடுச்சு. பயனை இன்றேதான் அடைந்தேன். உன்னை நான் பார்த்த பின் ஆண்கள் வர்க்கத்தை நானும் மதித்தேன். எந்த நெஞ்சில் ஊஞ்சல் கட்டி ஆடிக்கொண்டு இருக்கிறாய். எனக்குள் புகுந்து எங்கே நீயும் ஓடிக்கொண்டு இருக்கிறாய். அழகாய் நானும் மாறுகிறேன், அறிவாய் நானும் பேசுகிறேன், சுகமாய் நானும் மலருகிறேன். உனக்கேதும் ஓகே கைஸ், உங்களை அப்கமிங் சீரீஸில் இன்னும் மேலும் மேலும் பார்க்குறேன் நான், ஓகேங்களா? ஸோ என்ஜாய் யுவர் டேஸ் அண்ட் ஹாப்பி மிக்சிங். see you, bye bye.